அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? அதாவது ஆலங்குடி குரு பகவான் கோவில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னது, குரு பகவானுக்கு கோவிலா? ஆமாங்க, குரு பகவானுக்கு என மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் விளங்குதுங்க. இங்கு சென்று நாம் குருவின் அருளை பெற்றுக்கலாம். தொடர்ந்து இந்த பதிவில் நாம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா குரு பகவான் போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. நவகிரக ஸ்தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குரு ஸ்தலமாக விளங்குது. வடக்கு திசை குருவிற்கு உரியது என சொல்லப்படுதுங்க. குருவிற்கு உரிய தலம் ஆலங்குடி. குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த சமயத்தில் இந்த கோவிலை பற்றி நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை இறைவன் குடித்ததால ஆலங்குடி என்று பெயர் வந்ததுங்க. இவ்வூரில் விஷத்தால் எவருக்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை என்று சொல்லப்படுது. கருநிறம் உள்ள பூளை செடியை தல விருட்சமாக கொண்டுள்ளதால் திரு இரும்பூளை என்றும் அழைக்கப்படுதுங்க. காலமேக புலவர் பாடல் ஆலங்குடி தலத்தை பற்றி அற்புதமாக பாடியிருக்கிறாருங்க. அதாவது ஆலங்குடியானை ஆளாளம் உண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார், ஆலங்குடியானே யாகில் குவளைய தோரெல்லாம் மடியாரும் மண் மீதினில் என்று இந்த ஆலயத்தின் பெருமையை அவர் சொல்லியிருக்கிறாரு. குரு ஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 98வது தலமாகவும் இருக்குதுங்க. இங்கு மூலவர் ஆபத் சகாயர் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாருங்க. இங்கு மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாருங்க. இந்த தலத்தினுடைய அம்மையின் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கிரவார அம்பிகை என்பதாகுங்க. சுக்கிரவாரம் என்பது வெள்ளிக்கிழமை என்று பொருள். அது பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரையே தாங்கி தானி சன்னதியில் அம்சமாக நேர்த்தியாக அருள்பாலிக்கிறாருங்க. பெயரும் சுக்கிரவார அம்பிகை என்பதாகுங்க. விஸ்வாமித்திரர், முசுகுந்தர், வீரபத்திரர் பூஜித்த தலம் என்றும் பொருள் கொள்ளலாம். அம்பிகை இத்தலத்தில் தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் ஆகுங்க. இதற்கு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது. கைலாசத்தில் பார்வதி தோழிகளோடு பந்தாடிய போது உயரப்போன பந்தை பிடிக்க கையை உயர்த்தி பந்தை எதிர்பார்த்து நிற்க வானவீதியில் சென்ற சூரியன் தன்னை நிற்க சொல்வதாக கருதி தேரை நிறுத்த அவன் தொழில் தடைபட்டு உலகம் அவதியுற்றதுங்க. உடன் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட அவர் சாபம் காரணமாக பார்வதி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டாருங்க. இந்த கோவிலில் மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் ஆகும். காசி ஆரண்யேஸ்வரர், உற்சவர் தட்சிணாமூர்த்தி, அம்மன் தாயார் ஏலவார் குழலி, விருட்சம் பூளை என்னும் செடி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், அமிர்த புஷ்கரணி மற்றும் உள்ள தீர்த்தங்கள். புராண பெயர் இரும்பூளை, திருவிரும்பூளை ஆகுங்க. இந்த ஊர் என்னன்னா ஆலங்குடி மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் பற்றி பார்க்கலாங்க. ஆலயம் ஊரின் நடுவே அழகாக 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்குது. இக்கோவிலின் அமைப்பு வித்தியாசமானதாக கருதப்படுதுங்க. உள்ளே நுழைந்ததும் கண்ணில் படுவது அம்மன் சன்னதி தான். அடுத்து சுவாமி சன்னதியை நீங்கள் பார்க்கலாம். இதன் பிறகு குரு சன்னதி வருங்க. மாதா பிதா குரு என்ற அடிப்படையில் இக்கோவில் அமைந்திருப்பதாகவும் கருதப்படுது. ஆபத் சகாயர் கிழக்கு நோக்கிய சந்நிதி. இத்தலத்துக்கு சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி
தெற்கு கோஷ்டத்தில் உள்ளாருங்க. இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி விசேஷம். குரு தட்சிணாமூர்த்தி ஆதலின் இதை தட்சிணாமூர்த்தி தலம் என்றும் சொல்வாங்க. தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தாங்க நடைபெறுது. அடுத்து சுந்தரரை காத்த இறைவன். அதாவது சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளப்பெருக்கள் ஆபத் சகாயரே ஓடக்காரராக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது வரலாறு இருக்குதுங்க. ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது காத்த விநாயகர், கலங்காமல் காத்த பிள்ளையார் என வழங்கப்படுகிறாருங்க. மேலும் தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்துல சுந்தரர் சிலையும் இருக்குதுங்க. இந்த சிலையை திருவாரூரில் இருந்து ஒழித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடம் இருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்து செல்வதாக கூறினாருங்க. ஆலங்குடி வந்து பார்த்தபோது சிலைக்கே அம்மை போட்டிருந்ததுங்க. இப்போது இங்குள்ள சுந்தரர் சிலையில அம்மை தழும்புகள் இருப்பதை நீங்கள் காணலாங்க. அடுத்து நாகதோஷம் நீங்க வழிபாடு. அதாவது நாகதோஷம் நீங்கவும் பயம் குழப்பம் நீங்க இங்குள்ள விநாயகரையும் திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறாங்க. ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் மகா குரு வாரத்தன்று புனித நீர் கொண்டு வருதலும் பஞ்சமுக தீபாராதனையும் மாசி மாத கடைசி குரு வாரத்தன்று சங்காபிஷேகமும் விசேஷ அபிஷேக அலங்கார ஆராதனையும் நடைபெறுதுங்க. தைப்பூசத்திலும் பங்குனி உத்திரத்திலும் தீர்த்தவாரி நடைபெறுது. சித்ரா பௌர்ணமியை கொண்டு 10 நாள் உற்சவ விழாவும் தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழாவும் நடைபெறுதுங்க. மேலும் இந்த கோவிலில் மாசியில் சிறப்பாக நடைபெறுங்க. அதாவது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வியாழக்கிழமையில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடக்குங்க. ஒரு காலத்தில் பாசி படியாத தாலி கயிறை கூட மாசியில் மாற்றி விடுவார்களாம் பெண்கள். குரு பலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்ட காலம் நிலைத்திருக்குங்க. அந்த குரு பகவானுக்கு மாசியில் அபிஷேகம் நடப்பது சிறப்பிலும் சிறப்பு தாங்க. குரு பயிற்சி நாளை விட இந்த நாள் விசேஷ சக்தி வாய்ந்த நாளாகவும் கருதப்படுதுங்க. குரு தட்சிணாமூர்த்தியை 24 முறை வலம் வந்தும் 24 நெய் தீபங்கள் ஏற்றியும் வழிபட குரு தோஷங்கள் நீங்கி நன்மையும் நீங்க பெறலாம். முல்லை மலரால் அர்ச்சனை, மஞ்சள் வஸ்திரம் சாற்றுதல், கொண்டை கடலை சுண்டல், சர்க்கரை பொங்கல் நிவேதனங்களுடன் கேசர நாம அர்ச்சனை மற்றும் பாலாபிஷேகம், குரு ஹோமம் செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி குரு பகவான் அருள் பெறுவாருங்க. ஓகே, இந்த கோவிலுக்கு நாம் எப்படிங்க செல்லணும்? வாரந்தோறும் வியாழக்கிழமை தினசரி வரும் குரு ஹோரை மற்றும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் குரு பகவானை வழிபடுதல் மிகவும் சிறந்ததுங்க. கும்பகோணம் நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்தில் இருந்து தெற்கே 17 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த தலம் இருக்குது. கும்பகோணத்தில் இருந்து ஏராளமான பேருந்துகள் இந்த கோவிலுக்கு செல்லுதுங்க. காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்குமே இந்த கோவிலானது திறந்திருக்குங்க. ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ஆலங்குடி அல்லது குருஸ்தலம் அல்லது திரு இரும்பூளை என்பது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். இது இந்தியா, தமிழ்நாடு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வலங்கைமான் தாலுகாவில் ஆலங்குடி கிராமத்தில் அமைஞ்சிருக்குது. சிவன் ஆபத் சகீஸ்வரர் என்று வணங்கப்படுகிறார். மேலும் லிங்கத்தால் குறிக்கப்படுறாருங்க. அவரது மனைவி பார்வதி ஏலவார் குழலியாக சித்தரிக்கப்படுறாரு. நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்ட தேவாரம் 7ஆம் நூற்றாண்டின் தமிழ் சைவ நியதி படைப்புல முதன்மையான தெய்வம் போற்றப்படுதுங்க மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தவும் படுது. கோவில் வளாகமானது 2 ஏக்கர் பரப்பளவை கொண்டு விளங்குது மற்றும் கோபுரங்கள் என்று அழைக்கப்படும் 5 அடுக்கு நுழைவாயில் கோபுரம் இருக்குதுங்க. ஒன்று ஆபத் சகேஸ்வரர் சன்னதியை எதிர்கொண்டு மற்றொன்று வடக்கு நோக்கி இக்கோவிலில் ஆபத் சகேஸ்வரர் மற்றும் அவரது துணைவியார் ஏலவார் குழலி ஆகியோரின் சன்னதிகள் மிக முக்கியமாக கருதப்படுது. இதுவரைக்கும் ஆலங்குடி குரு தட்சிணாமூர்த்தி கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும்
குரு பகவானுக்கு எடுக்கப்பட்ட தீபாராதனை வீடியோ காட்சியை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த வீடியோவானது பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தகவலாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.